அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர் அதுக்கு மாறா என்ன சொன்னாருன்னா, இது என்னோட வந்து துறை கிடையாது, நான் அதுக்கான இது எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இத்தனை ஜனங்களும் அவரை நம்பிதான் ஓட்டு போட்டது. வெங்கட்ரமணன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஓட்டு போட்டது விஜய்க்காக தான் ஓட்டு போட்டது. ஆனா நாங்க விஜய்க்காக தான் ஓட்டு போட்டது. ஆனா அவர்கிட்ட போய் முறையிட எங்களால நேரா போக முடியல. நாங்க ப்ராப்பரா தான் ஒரு துறையா போனோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடு வேணுன்றதுக்காக நாங்க ஸ்லம் போர்ட்ல இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. நாங்க ஒண்ணு நேத்து வந்து இதை கொண்டு போயிட்டு இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணோம், இன்னைக்கு வந்து உண்ணாவிரதம் பண்ணோம் அப்படின்லாம் நாங்க எதுவுமே கிடையாது. இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து உண்ணாவிரதம் பண்ண போறோன்றதுக்கு லெட்டரும் கொடுத்துருக்கோம். ஆனா அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ ஒரு லெட்டர் போகுது அப்படின்னா அங்க என்ன பிரச்சனைன்றதை அவங்க பார்க்கணும். இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை அவங்க பார்க்கவே கிடையாது. நாங்க எம்எல்ஏவை போய் டைரக்டா மீட் பண்ணோம் 4 வாட்டி, 1 வாட்டி 2 வாட்டி இல்லை 4 வாட்டி மீட் பண்ணணும். டைரக்டாவும் போனோம், வேற யார் மூலியமாவது பார்க்கணும்னு போனோம். ஆனா அவர் இதை பார்க்கவே முடியாதுன்ட்டாரு. இந்த துறை வந்து என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நாங்க ஓட்டு போட்டு இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏவா எடுத்துட்டு வந்தது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆமா, கைது பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா பஞ்சாயத்தாரையும் இதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவங்கள வந்து உள்ள வைப்பேன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நாங்க யாருக்குமே எதுவுமே பண்ணலையே. நாங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த வீட்டை எங்க பூர்வீக இடத்தையும் எங்களுக்கான உரிமையும் தான் நாங்க கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு அவங்க எந்த பதிலும் பண்ணாம மாறா வந்து எங்களை கைது செய்வோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு நாங்க வந்து ஒரு சாதாரண மக்கள், எங்களுக்கு வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பயமா இருக்குது இவங்க பண்றது. நிஜமாவே இந்த 34 பேரையும் இப்ப பஞ்சாயத்தாரையும் இதுக்கு முக்கியமானவங்களையும் அவங்க கைது செஞ்சாங்கன்னா யார் பொறுப்பு? நீங்க சொல்லுங்க. நாங்க எம்எல்ஏவை போய் பார்த்துருக்கோம். அவர் தான் இதுக்கு பொறுப்பு. அவர் தான் வந்து இந்த இடத்துல பேசணும். நாங்க உங்களுக்காக ஏதாவது செய்யறேன்னாவது சொல்லணும். அவர் எதுவுமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. உங்களுக்கு நாங்க எதுவும் செய்யறோம் அப்படின்னு சொல்லல, வந்து பார்க்கவும் இல்லை. எங்களை இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா போலீஸ்காரங்க இதை சொல்லியிருப்பாங்க. அவரும் எங்களுக்கு எதுவும் பண்ணல, திமுக எம்எல்ஏவும் எங்களுக்கு எதுவும் பண்ணல. அவருக்காகவும் பெரிய போராட்டம் பண்ணோம், எங்களுக்கு எதுவுமே இது இல்லை. இப்போ நாங்க டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்க இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். இவர் என்னடான்னா இவர் எங்களை பார்க்க கூட தயாரா கிடையாது. என்னோட துறை இது கிடையாதுன்னு சொல்றாரு. ஒரு எம்எல்ஏ எப்படி என்னோட துறை இது கிடையாதுன்னு சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல அந்த வார்த்தை கிடையாது. என்ன பார்த்தா ஓட்டு போட்டீங்க? நீங்க விஜய் தானே ஓட்டு போட்டு சொல்லி சொன்னாங்க. ஆமா, விஜய்க்காக தான் ஓட்டு போட்டாலுமே அவர் கீழே தானே இவர் இருக்காரு. அப்புறம் எப்படி அவர் இந்த வார்த்தையை சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. இப்போ எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது நாங்க போய் கேட்கறதுக்கு. எங்களை பார்க்க விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. எங்களோட கோரிக்கையை எங்கேயாவது சொன்னாதான் தெரியும். ஆனா எங்களை சொல்லவே விட மாட்டாங்க. நாங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணா மட்டும்தான் அவங்க அட்டென்ஷனுக்கு போகுன்றதுனால தான் நாங்க பண்றோம். இங்கேயும் எங்களை முடக்கி போட்டா நாங்க எப்படி எங்க வாழ்வாதாரத்துக்கு எங்க பூர்வீக நிலத்தை நாங்க எப்படி மீட்போம்? யாரோட காசையுமே யாரோட சொத்தையுமே நாங்க கேட்கல, எங்களோட இடத்தை தான் நாங்க கேட்கிறோம். அதுல கூட எங்களுக்கு தரமாட்டாங்கன்னா இது என்ன நியாயம்? என்ன இதுல ஜனநாயகம் இருக்குன்றதே எனக்கு சுத்தமா தெரியல. முதல்ல இந்த விஷயம், என்னோட பேர் ரேவதி இல்ல